ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட் வச்சு ஈஸியாக ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பெரிய சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து நம்மளால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெட்டும் ஏலக்காயும் ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு நல்லா சூடான திக்கான பால் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெள்ளை கலரில் இருக்கும் அந்த எசன்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பால் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து நல்லா நெய்யில் வறுந்த வாசனை வரும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பாலையும் பால் பவுடர் மிக்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ப்ரெட் வந்து சீக்கிரமாக வந்து இந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா திக்காகிடும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, சாரி. சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாதி ஆறி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி, ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ப்ரெட் லட்டு ரெடி. உங்களுக்கு சடனாக ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுனாக்கா நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.